கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இன்று பேசப்போவதின் தலையங்கம் லோதேபார் எங்கள் வாழ்வில் நிரந்தரமான இருப்பிடம் அல்ல. இதற்காக பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் 9 என்ற வேத அத்தியாயத்திலிருந்து வசனம் 1 13 வரை சற்று நோக்குவோம். வசனம் 1: யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறான் என்று கேட்டதுக்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடம்பான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரில் அம்மேயலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மேயலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மெகிபோசெத் தாவீதினிடத்தில் வந்த பொழுது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மெகிபோசெத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பிக் கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். வசனம் 13 சொல்லுகிறது, மெகிபோசெத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலம் முடமாய் இருந்தது. இந்த கதை மெகிபோசெத்தே என்ற ஒரு இளம் வாலிபனை பற்றித்தான் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறது. இந்த மெகிபோசெத் இஸ்ரேல் நாட்டின் முதல் ராஜாவான சவுலின் பேரன், அதாவது சவுலின் மகனான யோனத்தானின் மகன். யோனத்தானும் அரசன் தாவீதும் மிக நெருங்கிய உயிருக்குயிரான உடன்பிறவா நண்பர்கள். அரச பரம்பரையில் வந்த மெகிபோசெத்தின் வாழ்வு ஒரு நொடிப்பொழுதில் தலைகீழாக மாறியது. பெலிஸ்தியருக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் அரசன் சவுலும் அவன் மகன் யோனத்தானும் மாண்டார்கள். இதனை கேள்வியுற்ற சவுலின் குடும்பத்தார்கள் பயமடைந்தார்கள். எப்படியோ இந்த பேரன் மெகிபோசெத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். இதனாலே அவனை பராமரித்துக் கொண்டிருந்த தாதி அவனை தூக்கிக் கொண்டு ஓடினாள். அவனுக்கோ வயது 5. தூக்கிக் கொண்டு போகும் வழியில் தவறி விழுத்து விட்டாள். இதனால் அவன் விழுந்து அவன் கால்கள் 2 முடமானது. என்ன செய்தார்கள் என்றால், உடனே அவர்களை எடுத்துக்கொண்டு போய் அவனை ஒளித்து வைக்கிறதுக்காக லோதேபார் என்ற இடத்தில், ஒரு வனாந்திரமான இடத்துக்கு, எதிரிகளின் கண்ணுக்கு எட்டாத ஒரு இடத்திலே கொண்டு போய் ஒளித்து வைக்கப்பட்டார். இந்த லோதேபார் கலிலி கடற்பிரதேசத்தில் இருந்து 10 மைல் தென்கிழக்கில் இருந்தது. இந்த இடத்தில் புல் பூண்டுகள் ஒன்றும் முளைக்காது, மேய்ச்சல் இல்லாத நிலம் என்றுதான் கூறுவார்கள். மெகிபோசெத் இங்கே ஒரு வீட்டில் ஒருவர் கண்ணுக்கும் படாமல் தன் நாட்களை கழித்து கொண்டிருந்தான். அவன் வாழ்வில் வெறுப்பும் துயரமும் தான் அவனை பற்றி கொண்டன. இந்த வேளையில் தான் இஸ்ரேலின் புதிய அரசன் தாவீது இவன் வாழ்க்கையில் உள்ளிட்டு அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு மறுமொழிச்சியை கொடுத்தான். தாவீது மெகிபோசெத்தை எருசலேமில் இருக்கும் அரண்மனைக்கு அழைத்தது மாத்திரமன்றி அவனை அரச பந்தியில் தினமும் உணவு அருந்துகிறவனாக கௌரவிக்கப்பட்டான். 3 விடயங்களை பற்றி கதைக்கப் போகிறேன்.
முதலாவது நான் கதைக்க வேண்டியது, எங்களுக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகள் எங்களை லோதேபாருக்குள் தள்ளுகின்றன. 2 சாமுவேல் 4:4 சொல்லுகிறது, சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 கால்கள் முடமான ஒரு குமாரன் இருந்தான் என்று. இவனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால், ஒரு அரச குடும்பத்திலே பிறந்த இந்த மொகிபெசத்துக்கு ஒரு காலத்திலே இஸ்ரேல் நாட்டின் அரசனாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. இவர் எதிர்காலம் இவன் விழுந்ததாலே சின்ன பின்னமாக மாறியது. இது எல்லாற்றுக்கும் மெகிபோசத் ஒரு பிழையும் செய்யவில்லை, ஒரு தவறும் விடவில்லை. இதைத்தான் சொல்லுவது எங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை என்று. மெகிபோசத் ஒரு பிழையும் செய்யவில்லை. அவன் என்ன செய்வான்? அவன் அந்த தாதி தூக்கி கொண்டு போற வழியில் அவனை வீழ்த்தி விட்டான். பாவம், அவனுக்கும் அவன் விழுந்ததற்கும் அவன் ஒரு பிழையும் விடவில்லை. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் எதிர்பாராத சூழ்நிலைகளால் நாங்கள் மெகிபோசத்தை போல் லோதேபார் என்னும் வனாந்தரத்துக்குள் தள்ளப்படுகிறோம். நாங்கள் நம்பிக்கையற்ற ஒரு எதிர்காலத்தை எதிர்நோக்குகிறோம். எங்களில் அநேகர் இந்த நிலையில் இருந்திருக்கலாம், இப்பொழுதும் இப்படியான நிலைக்குள் போய்கொண்டிருக்கலாம். இனி வருங்காலங்களில் எங்களுக்கு இப்படியான நிலைகள் வரலாம். எந்த நிலையிலும் ஒன்று மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி ஊக்குவிக்க விரும்புகிறேன். கர்த்தர், நாங்கள் வணங்கும் கர்த்தர், அவர் உயிருள்ள கர்த்தர். அவர் எங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். இந்த மெசேஜ், அதாவது இதை தயாரிக்கும் பொழுது எனது எண்ணமும் சிந்தனையும் இன்றைக்கு 30 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தியது. நள்ளிரவு 12 மணி அளவில் எனது போன் அடித்தது, வீட்டு போன். அந்த நேரத்திலே ஏதும் அவசரமாகத்தான், ஏதும் அலுவலாகத்தான் அடிப்பார்கள் என்றபடியால் நித்திரையில் இருந்த நான் அந்த போனை தூக்கினேன். அந்த கால் வந்து துபாய் தேசத்திலிருந்து வந்தது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் தான் அடித்தார். அவர் கொடுத்த அந்த செய்தி என்னை அதிர வைத்தது மாத்திரமன்றி துக்கத்துக்கும் அமிழ்த்தியது. எனக்கு நெருங்கிய பழகிய நண்பர் ஒருவர், அவர் நீந்த போன வேளையிலே அந்த இடத்திலே பக்கத்திலே இன்னொரு பிள்ளை ஒரு பேழையிலே மிதந்து கொண்டிருந்தது. அந்த பிள்ளை என்ன நடந்தது என்றால், அந்த தாய் கதறினால் அந்த பிள்ளை அந்த அலைகள் பேழையை தள்ளி கொண்டு போகுது என்று. உடனே இவன் பாய்ஞ்சு அந்த பிள்ளையை காப்பாற்றினான். ஆனால் பிள்ளையை காப்பாற்றினதோடு பிள்ளை கரை சேர்ந்தது. இவனோ தண்ணீரில் மூழ்கி தன் உயிரை விட்டான். அவனுக்கு ஒரே ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, 5 வயது உள்ள பிள்ளை. அந்த பிள்ளையோ பிறந்தது 15 வருஷங்களுக்கு பிறகு. அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். துபாய் நாட்டின் கட்ட வழக்குகளின்படி என்ன நடக்கும் என்றால், அவரது கணவருக்குத்தான் விசா கொடுத்திருந்தார்கள். அவருக்கு ஏது நடந்தால், தொழில் இல்லாமல் போனால் அல்லது வருத்தன் துன்பம் வந்து மரணித்தால் அவர் என்ன செய்ய வேண்டுமென்றால் 1 மாத காலத்துக்குள் குடும்பம் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். இந்த பிள்ளைக்கு, இந்த மனைவியும் பிள்ளையும் இலங்கைக்கு போக இயலாத நிலைமை. இலங்கை நாட்டிலே அந்த நேரத்திலே பெரிய சச்சரவுகள் நடந்து கொண்டிருந்தது. அதனால் கடவுளின் கிருபையாலே அவருக்கு ஏதோ விதமாக எல்லாரும் நாங்கள் உதவி செய்து அவர் இங்கிலாந்து நாட்டுக்கு போனார். இங்கிலாந்து நாட்டுக்கு போனது மாத்திரமில்லை, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை கண்டார். அது மாத்திரம் இல்லை, அவள் அந்த படித்த அந்த பிள்ளை ஒரு டாக்குத்தராய் வந்தது மாத்திரமில்லை, இந்த பெண்மணி ஒரு இந்துவாய் இருந்த பெண்மணி. அவள் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஆக கொடுத்தாள். அவள் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். இதற்கு நாங்களும் ஒரு காரணம். ஏனென்றால் அவள் அந்த இடத்திலே இருக்கும் பொழுது நாங்கள் பொருளாதார
வழியில் நாங்கள் உதவிகள் செய்தோம். இருந்தும் நாங்கள் செய்த ஒரே ஒரு உதவி, எனது மனைவி சொன்னார், இந்த கிறிஸ்தவ பாட்டுகள் உள்ள அந்த காலத்திலே இந்த சீடிகள் இல்லை, இந்த டேப்புகளை அனுப்பி வைப்போம். அந்த டேப்புகள் மூலம் அந்த பெண்மணி, அந்த மனைவி, அந்த கிறிஸ்தவ என்றவரை பற்றி அறிய வந்ததாலே இன்றைக்கு அவர் கிறிஸ்தவர் மாத்திரமில்லை, அவர் கிறிஸ்துவின் பற்றி மற்றவர்களுக்கும் அறியப்படுத்துகிறார். அவர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த தாயும் மகளும் ஒரு தவறும் செய்யவில்லை. ஆனால் அவர்களுக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளால் அவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இருந்தும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. ஒவ்வொரு கருமேகத்திலும் ஒரு வெள்ளி புரணி உள்ளது. ஆங்கிலத்தில் இதை சொல்லுவார்கள், every dark cloud there is a silver lining. நான் வாசித்த இந்த 2 சாமுவேல் 9:4 வேத வசனத்தில் அரசன் தாவீது சீபாவிடம் ஜோனத்தனின் மகன் மெகிபோசத்தை எங்கே இருக்கிறான் என்று கேட்டதுக்கு, சீபா மெகிபோசத் லோதேவாரில் அம்மேயலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள், இந்த மாகீர் ஒரு பணக்காரர் என்றும் நல்ல வசதிகள் உடையவன் என்றும். இந்த மாகீர் தான் அரசன் தாவீது தனது மகன் அப்சலத்தின் கிளர்ச்சியில் இருந்து ஓடும் பொழுது அவனை தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்து உணவு உடைகளை கொடுத்து அவருக்கு ஒரு தங்குமடத்தை கொடுத்தவன். ஆகவே இந்த மாகீர் ஒரு பணக்காரன் மாத்திரமன்றி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையும் கொண்டிருந்தான். மெகிபோசத் வனாந்தரத்துக்குள் தள்ளப்பட்டாலும் அவனுடைய நாளாந்த தேவைகளை கவனிக்கவும், அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கவும், அவனுக்கு ஆறுதல் அளிக்கவும் வகையில் கர்த்தர் மாகீரை பயன்படுத்தினார். மாகீர் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ மனிதர். ஆகவே நாங்கள் எந்த கஷ்டங்கள் துன்பங்களுக்குள்ளாக போகும் பொழுதும் கர்த்தரின் அரவணைப்பை எதிர்பாராத விதமாக எங்களுக்கு வந்தடையும். அதாவது கடவுளுக்கு தெரியும் எங்களுக்கு நடக்கும் அல்லது நடக்க இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் பற்றி முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். இந்த கஷ்டங்களில் இருந்து எவ்வாறு விடுவிக்க வேண்டும் என்றும் அதற்கான வழிகளையும் திறக்கிறார். இவை எல்லாம் கர்த்தரின் மகிமைக்கு அன்றி வேறொன்றுக்கும் இல்லை. என் வாழ்க்கையில் லோதேபார் என்ற வனாந்திரத்துக்கு எத்தனையோ தரம் போய் வந்திருக்கிறேன். இவை எல்லாம் எனக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளால் தான். எனக்கு என்ற வாழ்க்கையிலே 1983 நடந்த ஒரு சம்பவம் வருகின்றது. அந்த நாட்டிலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இலங்கையிலே ஒரு ஒரு இனப்பிரச்சனை அந்த நாட்டிலே ஒரு ஒரு நடந்தது. அந்த நேரத்திலே இலங்கையிலே ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அந்த நாள் தான் எல்லா கடைகளும் எரிந்து இதுகள் நடந்து பிரச்சனைகள் நடந்த அந்த நாள் அன்று நான் வேலைக்கு போய் திரும்பும் அளவில் சில பேர் வந்து சொன்னார்கள், இங்கே நிற்க வேண்டாம் போக சொல்லி. ஆகவே நான் என்னுடைய வேலை ஸ்தலத்தை விட்டு போகி அரவாசியில் போகும் பொழுது பார்த்தேன், கடைகள் எல்லாம் எரிந்து கொண்டு. ஆகவே காரை ஒரு இடத்தில் நிப்பாட்டி விட்டு எனக்கு அறிந்த ஒரு சிங்கள நண்பர் வீட்டை போனேன். அவருடைய ஆஃபீஸுக்கு போனேன். அவர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னை கொண்டு போறேன். உடனே அவரின் காரில் ஏறி நான் வீடு போகும் பொழுது இடையிலே ஒருவர் மறைத்து சொன்னார், இவரை கூட்டிக் கொண்டு போக வேண்டாம், இடையிலே தமிழாக்கள் எல்லாரையும் காரால் எடுத்து நெருப்பில் போட்டு இருக்கிறார்கள். அவர் உடனே என்னே பார்த்தார், என்ன செய்வதென்று. நான் சொன்னேன், எனக்கு அந்த நேரத்திலே ஏதோ ஒரு கடவுள் வார்த்தையை கொடுத்த மாதிரி நான் அவருக்கு சொன்னேன், என்ற நான் முதல் வேலை செய்து இருந்த அந்த ஆஃபீஸுக்கு கொண்டு போக சொல்லி. அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போகும் பொழுது எனது அந்த காலத்தில் இருந்த டிரெக்டர் வழியால் இருந்து வா என்று அழைத்து அதாவது என்னத்தான் பார்த்து கொண்டிருந்த மாதிரி அழைத்து உள்ளுக்கே கொண்டு போய் எனக்கு பாதுகாப்பு அளித்தார். ஆகவே
சில வேளைகளில் நான் கஷ்டங்கள் துன்பங்களுக்குள்ளே போய்கொண்டிருக்கக்குள் வேதனைக்குள் போய்கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவன் ஒருவரை அனுப்பி எங்களை பாதுகாப்பாள். அந்த அதை பாதுகாத்தபடியால் தான் இன்றைக்கு நான் இந்த வசனத்தை இந்த செய்தியை உங்கள் முன்னாலே அறிய தருகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். லோதேபார் எங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் ஒரு டிரான்சிட் பாயிண்ட் என்றே சொல்லலாம், தங்கு மடம் என்றே சொல்லலாம். ஆகவே என்ன பிரச்சனைகள் இடுக்கண்கள் நேரிடும், கர்த்தரை நம்புங்கள். அவர் எங்களை மீண்டும் எங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்க இருக்கிறார். இரண்டாவதாக நான் கதைக்க இருப்பது, வாழ்க்கையில் நிலை குலைந்த வேளையில் தேவனின் அளப்பரிய அன்பு எங்களுக்கு கிட்டுகிறது. வசனம் 5 7 வரை பார்ப்போம். அப்பொழுது தாவீது அரசன் மெகிபோசத்தை லோதேபாரில் இருக்கிற அம்மேரியின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மெகிபோசத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகக்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மெகிபோசத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உறுதியாய் உனக்கு தயவு செய்து உன் பாட்டன் சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்றான். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். இந்த வசனத்தில் நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், கர்த்தர் அரசன் தாவீது மூலம் நற்கருணையை செயல்படுத்துகிறார். இந்த தெய்வீக செயல் மெகிபோசத்தை அவனின் வாழ்வில் நிலை குலைந்த நிலையில் இருந்து அவனை மீட்பதற்கே ஆகும். தாவீதின் சேவர்கள் மெகிபோசத் தங்கியிருந்த மாகீரின் வீட்டுக்குள் சடுதியாக உள்ளட்டவுடன் மெகிபோசத் பயந்தே போயிருப்பான். தனது இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டார்கள், இனிமேல் எனக்கு முடிவு காலம் வந்துட்டது என்று அங்கலாத்திருப்பான். ஏனெனில் அந்த காலத்தின் சூழ்நிலைகளின்படி ஒரு புதிதாக வந்த அரசன் தனக்கு முன்னிருந்த அரசனின் குடும்பத்தார் எல்லோரையும் முற்றாக அழித்து விடுவார்கள். ஏன் இத்தகைய செயல்கள் இன்றும் நடைபெறுகின்ற இந்த உலகத்திலே? ஒரு புதிய அரசாங்கம் தேர்தலில் வெற்றி பெற்றால் பழைய அரசாங்கத்தின் முக்கிய நபர்கள் எல்லோரையும் அவர்கள் பதவியில் இருந்து விலக்கி விடுவார்கள். வசனம் 7 தாவீது மெகிபோசத்தை பார்த்து, நீ பயப்படாதே என்று சொல்லி மெகிபோசத்தின் பயத்தை நீக்கி அவனை தாவீது தைரியமாக்குறான். என்ன தாவீது செய்கிறான்? ஒரு பயந்த சுபாவம், பயந்த நிலையிலே இருந்த மெகிபோசத்துக்கு அவன் வந்து தைரியப்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகிறான், உன் தகப்பன் யோனத்தான் நிமித்தம் நான் உறுதியாய் உனக்கு தயவு செய்வேன் என்று. இந்த தயை என்ற சொல் ஆங்கிலத்தில் கைண்ட்னஸ் என்று கூறப்படுகிறது. கைண்ட்னஸின் அர்த்தம் அன்பு, தாட்சண்யம் அல்லது இரக்கம் என்று விளக்கம் கூறலாம். வசனம் 3 தாவீது சொல்லுகிறான், தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும் நோக்குள்ளவனாக இருக்கிறேன் என்றான். தேவன் நிமித்தம் நாங்கள் காட்டும் அன்புதான் தெய்வீக அன்பு. அரசன் தாவீது கடவுளுடன் நெருங்கி பழகினதால் தான் அவனுக்கு இறைவனால் மற்றவர்களுக்கு அதிகமாக கருணை காட்டு பண்பும் கிடைத்தது. நாங்கள் உண்மையில் மற்றவருக்கு தயவு காட்ட வேண்டுமென்றால் அந்த தயவு அல்லது அன்பு தேவனினால் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். கர்த்தர் தாமே கர்த்தர் தாவீதை தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று கூறுகிறார். A man after God's own heart என்று ஆங்கிலத்தில் சொல்றார். வேதாகமத்திலே வேறு ஒருவரையும் இப்படி குறிப்பிடப்படவில்லை. இந்த வசனங்களில் தாவீது சொல்லுகிறார், யோனத்தான் நிமித்தம் தயவு செய்வேன் என்று. ஏன் தாவீது அப்படி சொல்ல வேண்டும்? ஏனெனில் யோனத்தானும் தாவீதும் ஒரு இனப்பிரியாத நண்பர்கள். 1 சாமுவேல் 20 அந்த கதையில் இருக்குது. ஏனென்றால் சவுலின் மகன் யோனத்தான் தான் அடுத்த அரசனாக இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் தேர்ந்தெடுத்தது தாவீது.
இது ஜொனத்தானுக்கு நல்லா தெரியும். ஆகவே ஜொனத்தான் நினைத்தான் தனக்கு தாவீது அரசனாக இருக்கும் பொழுது தான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான் என்று. ஆகவே அவன் ஜொனத்தான் தான் இல்லாத பட்சத்தில் அவரின் வீட்டுக்காரருக்கு என்றைக்கும் தயவு காட்ட வேண்டும் என்று தாவீதிடம் வேண்டிக் கொண்டான். இது ஒரு உடன்படிக்கை, அது ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். தாவீதும் ஜொனத்தான் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். இந்த உடன்படிக்கையை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் நோக்குடன் தான் தாவீது மெகிபோசத்துக்கு தயவு காட்டுறார். இந்த உடன்படிக்கை கர்த்தரின் முன்னிலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை ஆகும். உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை என்ன? அது ஒரு அக்ரிமெண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் ஒரு ஆளோட ஒரு என்னவும் ஒன்று செய்ய வேண்டும் என்றால் அதை நாங்கள் வாக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் கடவுளுக்கு முன்னாலே வாக்கு கொடுக்கிறோம். ஆகவே நானும் நீங்களும் யாருக்காவது ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதை நாங்கள் எப்படியும் காப்பாற்ற வேண்டும். எனக்கு தெரியும், நான் துபாய் நாசத்திலிருந்து வரும் பொழுது இந்த நண்பர் என்னை ஒரு கேள்வி எனக்கு ஒன்று சொன்னார். நீர் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போறீர், ஆனால் அங்கு போனவுடன் எங்களை மறந்து விடாதீர், எங்களை நினைவுபடுத்தும், எங்களை நினைவில் வச்சிரும் என்று சொன்னார். எனக்கு அந்த நேரத்தில் விளங்க இல்லை. ஏனென்றால் நீ நல்லா இருக்கேக்க எங்களை மறந்து விடார்கள் என்று. அதில் இருந்து நான் அறிந்தேன். நான் இங்கு வந்த பிறகு அவற்றை மரணம் அவர் 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 வாழ்க்கை முடிந்தவுடன் நான் ஒன்று நினைத்தேன். அவர் சொன்னதின் அர்த்தம் என்னவென்றால் தன் குடும்பத்தை ஒரு பாதிரி பார்த்து கொள்ளணும். அதனாலே நாங்கள் தொடர்ந்தும் அந்த அந்த அவருடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் எங்களால் ஏன உதவிகள் எல்லாத்தையும் செய்து வந்தோம். இந்த கதையிலே தேவனின் அளப்பரிய அன்பை பரிமாற தாவீது தான் முயற்சி செய்தார். மெகிபோத் கனவுல நினைக்கவில்லை தாவீது தன்னை தேடி வந்து மனமாறு ஆதரித்து அன்பு செலுத்துவான் என்று. இதனால் தான் வசனம் 8 மெகிபோசத் சொல்லுகிறான், மாண்ட நாயைப்போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் எம்மாது. என்ன மெகிபோசத் இருந்த நிலைமையிலே அவன் நினைக்கவில்லை தாவீது வந்து தனக்கு உதவி செய்வான் என்று. என்னென்ன அவன் நினைச்சான் தன் வாழ்க்கை ஒரு சின்ன பின்னமாக போயிட்டது, வாழ்க்கையில ஒன்றுமே இனி நடக்காது, இவ்வளவும் தான் பத்தாவதுக்கு எனக்கு நடக்கவும் இயலாது என்று யோசித்தான். மெகிபோசத் தனக்கு ஏற்பட்ட நொண்டித்தனத்தாலும் தன் தகப்பனையும் ஏனைய குடும்பத்தாரையும் இழந்த வேதனையாலும் ஒரு நிலை குலைந்த விரக்தியான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். இருந்தும் தாவீதில் இருந்து எதிர்பாராத அழைப்பு வந்தவுடன் அதை உதாசீனம் செய்யாமல் மனமாற ஏற்றுக்கொண்டான். இதனால் மெகிபோசத்தின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. கடவுள் இந்த இடத்தில் தாவீதை பாவித்து ஒருவரும் எதிர்பாராத விதமாக மெகிபோசத்துக்கு ஒரு புதிய வழியை திறந்து விடுகிறார். இதுபோல்தான் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்க்கையில் அடிமட்டத்துக்கு இருக்கும் போது கடவுள் ஒரு தேவ மனிதரை பாவித்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாசத்தை உருவாக்குகிறார். ஆனால் நானும் நீங்களும் மெகிபோசத்தை போல் கர்த்தரின் அழைப்புக்கு செவி சாய்த்து நடக்க வேண்டும். மெகிபோசத் தாவீதை பார்க்க விரும்பவில்லை. அவன் அழைப்பு வரைக்கும் அவன் பார்க்க விருப்பமில்லை. அவன் நினைத்தான் ஏதோ எனக்கு நடக்கப் போகுது என்று. இருந்தும் தாவீது அரண்மனைக்கு வர சொல்லி கொடுத்த அழைப்பை மெகிபோசத் மறுக்க முடியவில்லை. அதனாலே தான் அவன் அங்கே போனான். அதனாலே தான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சீர்திருத்தம் வந்தது. என் வாழ்க்கையிலும் 1981ஆம் ஆண்டு நான் நிலை குலைந்த வேலையில் இருக்கும்போது கர்த்தரின் பேரன்பு எனக்கு கிட்டி என்னை லோதேபார் என்ற பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்து ஒரு புழுதிய மனிதன் ஆக்கியது. எனக்கு தெரியும், 1989ஆம் ஆண்டு நான் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வந்தேன், மெல்பர்ன் நகரத்துக்கு வந்தேன். நான் அப்போ ஒரு இந்துவாயிருந்தேன். என் வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தேன். இலங்கை நாட்டுக்கு திரும்பி போவோம் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது
ஒரு தேவ மனிதர் என்ற வீட்டுக்கு வந்தார். நான் சர்ச்சுகளுக்கு போவதில்லை. எனது மனைவி கிறிஸ்தவராக இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு போவதில்லை. ஏனென்றால் நான் வெறுப்பு. நான் படித்த பள்ளிக்கூடம் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் இருந்து நான் போவதில்லை. ஆனால் அன்றைக்கு என் மனைவி எத்தனையோ தரம் கேட்டு போட்டு கைவிட்டுட்டார். அந்த மனிதர் வந்து எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அவற்றை அழைப்பை என்னால் மறுக்க முடியவில்லை. இந்த மெகிபோசத் அரசன் தாவீதின் அழைப்பை மறக்க முடியாமல் போன மாதிரி நான் போனேன். என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம். அன்று நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அதே பேரன்பு உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. கடவுளுக்கு நன்றாய் தெரியும் நாங்கள் படுகின்ற வேதனைகளையும் துன்பங்களையும். அவரின் பேரன்பு தக்க தருணத்தில் எங்களை வந்தடையும். மூன்றாவதாக கடைசியாக லோதேபாரிலிருந்து இறைவனின் கிருபை எங்களை எருசலேமுக்கு அழைத்துச் செல்லுகிறது. வசனம் 13 சொல்லுகிறது, மெகிபோசத் அரசின் பந்தியில் தினமும் உணவருந்துகிறனா இருந்தபடியால் எருசலேமில் குடியிருந்தான். அவனுக்கு 2 காலம் முடமாயிருந்தது. இங்கு நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், ஆண்டவனின் எண்ணில் அடங்கா கிருபை மெகிபோசத்தை லோதேபாரில் இருந்து எருசலேமுக்கு சுமந்து செல்கிறது. மெகிபோசத்தின் கால்கள் முடமானபடியால் அவனால் நடக்க முடியவில்லை. இதனால் அரசன் தாவீதின் போர்வீர்கள் அவனை லோதேபாரில் இருந்து எருசலேமில் இருக்கும் அரண்மனைக்கு சுமந்து சென்றார்கள். அதே தேவனின் மகிமை நிறைந்த கிருபை எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மறுமலர்ச்சியை கொடுப்பதற்காக எங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. வசனம் 7 ஒருக்கா திருப்பி பார்ப்போம். வசனம் 7 சொல்லுகிறது, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். இந்த இடத்திலே தாவீது 3 காரியங்களை செய்து மெகிபோசத்தை கௌரவிக்கிறான். முதலாவதாக அவனுக்கு நிரந்தர பாதுகாப்பை அளிக்கிறான். நீ பயப்படாதே என்ற வசனம் சொல்லுது என்று சொல்லி அந்த வசனம் அவனுக்கு இதுவரை காலம் இருந்த பயத்தை நீக்கிறான். அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறான். 2வதாக அவனது பாட்டன் சவுலின் நிலங்கள் எல்லாவற்றையும் மெகிபோசத்துக்கு திருப்பி கொடுத்து அவனை மீண்டும் பொருளாதார ரீதியில் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தான். இதனால் மெகிபோசத் மற்றவர்கள் தங்கி இருக்கும் ஒரு நிலையை முற்றாக மாறினான். இதனாலே அவன் மாகீரிலே தங்கி இருக்க தேவையில்லை. அவன்கிட்ட எல்லாம் இருக்கு. ஏனென்றால் அவன் பரம்பரை சொத்துக்கள் எல்லாம் வந்துட்டது. அது மாத்திரமில்லை, அரசனோடு இருப்பதாலே பாதுகாப்பும் இருக்குது. 3வதாக அரண்மனையில் அரசனின் பந்தியில் தாவீதோடு உணவருந்தும் ஒரு சலாக்கியத்தை பெற்றதாலே மெகிபோசத் இழந்து போன இளவரசனுக்குரிய ஒரு மரியாதையை மீண்டும் பெற்றுக்கொண்டான். அவன் என்ன நடக்குது? அவன் ஒரு அரசனாக இருந்தால் அவன் அரண்மனையில் தான் இருந்திருப்பான். அதே மாதிரி தாவீது அவனை கௌரவித்தான். மெகிபோசத் தினமும் அரச பந்தியிலே அருந்தவனாக இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். 2 கால்களில் முடமாய் இருந்தாலும் ஒரு இளவரசன் போல் வாழ்க்கையை நடத்த வேண்டிய எல்லா சலுகைகளும் அவனுக்கு அரசன் தாவீது செய்து கொடுத்தான். மெகிபோசத்தின் வாழ்க்கை வேதனையுடன் துவங்கினாலும் இறுதியில் கர்த்தர் அவனுக்கும் அவன் குடும்பத்தை சார்ந்தவர் அனைவருக்கும் எருசலேமிலே ராஜ மரியாதையுடன் வாழும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். இவை எல்லாவற்றையும் கொடுத்த கர்த்தர் ஏன் எனது முடமான கால்களை குணமாக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் அவன் மனதிலே எழுந்திருக்கலாம். இந்த கேள்வி எனது நண்பனின் மனைவியையும் கேட்டிருப்பார். சில வேளை இப்படியான கேள்விகள் எங்கள் மனதில் அடிக்கடி தோன்றி மறையலாம். என்ற வாழ்க்கையிலே எனது தகப்பனை இழந்த 8 வயதிலே நான் இந்த கேள்வியை அடிக்கடி கேட்பது, ஆண்டவனே, அவர் எல்லாம் எங்களுக்கு செய்து போட்டார், இருந்தும் ஏன் நீர் என்னுடைய தகப்பனை எடுத்து விட்டீர் என்று. இவை எல்லாற்றுக்கும் கர்த்தர் 2 கொரிந்தியர் 12:9 ஒரு ஆறுதல் தரும் வசனத்தை கொடுக்கிறார். எனது கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் வல்லமை நிறைவாய் விளங்கும் என்றார். அப்போஸ்தல் பவுலுக்கு மாமிசத்தில் ஒரு முள் இருந்தது என்றும் அதை நீக்கும்படி பவுல்
ஒரு தடவை இல்லை 3 தடவை கர்த்தரிடம் மன்றாடினான். இதற்குத்தான் கர்த்தர் இந்த மறுமொழியை கொடுத்தார். எனது நண்பனின் மனைவியை கர்த்தரின் கிருபை ஒன்றே அவரை இதுவரை காலமும் சுமந்து செல்லுகிறது. அதே கிருபை தான் என் வாழ்க்கையும் தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. அதே கிருபை உங்களையும் தாங்கி நடத்தும். மெகிபோசத்தில் லோதேபார் என்ற வனாந்திரத்தில் இருந்து எருசலேமுக்கு கர்த்தர் கொண்டு சென்றது போல் கர்த்தர் எனது நண்பனின் மனைவியை துபாய் என்ற வனாந்திரத்தில் இருந்து எடுத்துச் சென்று இங்கிலாந்து என்ற புண்ணிய பூமியில் அடைக்கலம் கொடுத்தார். ஆகவே லோதேபார் எங்கள் வாழ்க்கையில் ஒரு தங்குமடம், அது ஒரு தற்காலிக இருப்பிடம். தேவன் எங்கள் எல்லோரையும் எருசலேமில் இருக்கும் அரண்மனைக்கு அவர் பந்தியில் உணவருந்த அழைக்கிறார். இந்த அழைப்பை ஏற்பது உங்கள் கடமையும் எனது கடமையும். ஜெபம் பண்ணுவோமாக. அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவனே, இந்த மெகிபோசத்தின் வாழ்க்கையின் ஊடாக எங்களை தென்படுத்தினீர், திடகாரப்படுத்தினீர். என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் உங்கள் கரங்கள் எங்களை தாங்கி வழி நடத்துகிறது. இந்த செய்தியை கேட்கும் அனைவரையும் ஊக்குவித்து வழி நடத்த வேண்டும் என்று எமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென்.